மறை கூறும் இறை வசனங்களை அறை கூவும் இறை இல்லங்களின் இறை ஆண்மையை பறைசாற்றும் ரவுலத்துல் மஸ்ஜித் பள்ளிவாசல் பூஞ்சோலை நிகழ்ச்சியினூடாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே, அல்ஹம்துலில்லாஹ். வசந்தம் டிவி ரசிகர்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் இனிய காணிக்கை உரித்தாகட்டும். அன்பு சலாம், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். வாய்மையை போதிக்கும் தூய்மையான இடங்கள் பள்ளிவாசலுக்குரியவை. பள்ளிவாசல்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுக்கு உரியவை. அல்லாஹ் பள்ளிவாசல்களை தனது இல்லம் என்று சொல்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு ஊரிலும் தனது பள்ளிவாசல்களை அமைப்பதற்காக அவனே இடங்களை தெரிவு செய்கின்றான். இலங்கையில் மாத்தளை மாவட்டத்தில் தனது முதலாவது பள்ளி தெரிவு செய்வதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தெரிவு செய்த இடத்திலிருந்துதான் இன்று உங்களை எமது நிகழ்ச்சி சந்திக்கிறது. ஆம், மாத்தளை மாவட்டத்தில் உக்குவலை மாபேரிய பகுதியில் அமைந்திருக்கின்ற மாபேரிய மஸ்ஜிதுல் அக்பர் ஜும்மா பள்ளிவாசலிலிருந்து தான் நாம் உங்களை சந்திக்கின்றோம். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்வோம். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். மாபேரிய கிராம வரலாறு. இலங்கையின் மத்திய மாகாணத்தின் மாத்தளை மாவட்டத்தின் உக்குவலை பிரதேசத்தின் இக்கிராமம் அமைந்துள்ளது. மாத்தளை மாவட்டத்தில் அமைந்துள்ள மிக பழைய கிராமங்களில் இதுவும் ஒன்றாகும். இக்கிராமம் சுதுகங்கையை அண்டியே அமைந்திருப்பது சிறப்பம்சமாகும். மாத்தளை உபராஜ்யத்தின் 1635 ஆண்டின் அரசனான விஜயபாலன் என்பவனின் காலத்திலேயே உருவானதாக கூறப்படுகிறது. இக்கிராமத்தின் உதயம் 16ஆம் நூற்றாண்டை சார்ந்ததாகும். 14ஆம் நூற்றாண்டுக்கு முன் இலங்கையின் கரையோரங்களில் செல்வாக்கு செலுத்தி வந்த முஸ்லீம்கள் ஐரோப்பிய வர்த்தகர்களான போர்த்துகேயரின் வருகையால் இலங்கையின் உள்நாட்டு பகுதிகளில் சிலர் குடியேறத் தொடங்கினர். இப்படியான சில முஸ்லீம் குடும்பங்கள் மாத்தளை மாவட்டத்திலும் சில பகுதிகளில் குடியேறினர். இப்படி வந்த துருக்கிஸ்தானை சேர்ந்த ஒரு முஸ்லீம் குடும்பமே மாபேரிய பகுதிக்கு வந்துள்ளனர். இவர்கள் நீருள்ள சுதுகங்கை ஆற்று பகுதிக்கு வந்துள்ளனர். நித்துல்கா கொட்டுவையின் நீரின் தெளிந்த அழகை பார்த்து மல்பெரி என அவர்கள் மொழிந்த சொல்லே பின் மாபேரிய என மாறியுள்ளது. இக்கிராமத்தின் முதல் குடியேற்ற வீடுகள் அமைக்கப்பட்டுள்ளது. பின் சுதுகங்கையின் மேட்டு பகுதிகளிலும் வீடுகள் அமைக்கப்பட்டன. பிற்காலத்தில் தென்னிந்தியாவில் இருந்து வந்த குடும்பங்களும் இப்பகுதிகளில் குடியேறி வாழத் தொடங்கினர். மாபேரி கிராமத்தில் மேலும் சில மக்கள் புலம்பெயர்ந்து வேத கிராமங்களிலும் சென்று வாழ்ந்தனர். சில குக்கிராமங்கள் அதனால் உருவாயின. அவை மாரக்கொண, திகனச்சேனை, ஆனகால, பரகாவல, நித்துல்கா கொட்டுவ என்பனவாகும். இதுவே மாபேரிய கிராமத்தின் வரலாறு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். உக்குவலை மாபேரிய மஸ்ஜிதுல் அக்பர் ஜும்மா பள்ளி சம்பந்தமாக நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். மேற்படி பள்ளிவாயல் கிட்டத்தட்ட 300 வருடங்களுக்கு முன்பாக சுதுகங்கை ஓரத்தில் அமைக்கப்பட்டிருந்ததாக சரித்திரங்கள் கூறிக்கொண்டிருக்கிறது. பள்ளிவாயல் ஒரு 50 வருடங்களுக்கு முன்பாக எமது ஊருக்கு போதுமானதாக அமையவில்லை. மற்றது பாதுகாப்பற்றதாகவும் இருந்த காரணத்தினால் நாங்கள் இப்போது இருக்கும் இந்த இடத்தில் ஒரு 40 வருடங்களுக்கு முன்பாக ஒரு பள்ளிவாயல் நிர்மாணிக்கப்பட்டது. அதற்காக எமது ஊரைச் சேர்ந்த தனவந்தர்கள், ஜமாத்தார்கள் எல்லோரும் முன்னின்று அந்த பள்ளிவாயலை மிகவும் கஷ்டத்துக்கு மத்தியில் அமைத்தார்கள். அந்த பள்ளிவாயல் கிட்டத்தட்ட ஒரு 40 வருடங்கள் பழமை அடைந்த போது எமது ஊரின் ஜனத்தொகை கூடுதல் காரணமாக அந்த இடம் எமக்கு போதாமையாக இருந்தது. எனவே எமது ஊர் ஜமாத்தார்கள் சேர்ந்து கட்டிட கமிட்டியை அமைத்தார்கள்.
அந்த கட்டிட கமிட்டி கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களுக்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்டது. அவர்கள் ஏற்கனவே நாங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கும் இந்த மஸ்ஜிதுல் அக்பர் கட்டிடத்தை நிர்மாணிக்கிறதுக்காக ஈடுபட்டார்கள். அவர்களது அயராத உழைப்பின் காரணமாக கிட்டத்தட்ட 1,30,00,000 ரூபாய் செலவில் இந்த பள்ளிவாயலின் கீழ் மாடியும் அதனுடனான உள்வேலைகளும் முடிக்கப்பட்டது. அதன் பின்பு இன்னொரு புதிய கமிட்டி நியமிக்கப்பட்டு அந்த கமிட்டி ஏற்கனவே ஒரு 3 வருடங்களாக வேலை செய்து இன்னும் 1,30,00,000 ரூபாய் செலவழித்து புறவேலைகள் ஹவுல் இஸ்ஞா காமரா போன்ற புறவேலைகளை முடித்து இன்று ஓரளவு முடிவான நிலையில் பள்ளிவாயல் அமைந்திருக்கிறது. இருந்தும் எங்களுக்கு இன்னும் ஒரு 50 லட்சம் ரூபாவுடைய வேலை தேவையாக இருந்து கொண்டிருக்கிறது. எமது ஊரை பொறுத்த வகையில் எமது பள்ளிவாயல் நிர்வாகத்தில் 13 அங்கத்தவர்கள் இருக்கிறார்கள். மேற்படி அங்கத்தவர்களின் வழிகாட்டலின் கீழ் எமது ஊரில் போலீஸ் கமிட்டி ஒன்று இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதே போல பாலர் பாடசாலை ஒன்று இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஜனாசா கமிட்டி ஒன்று இயங்கிக் கொண்டிருக்கிறது. மென்செஸ்டர் விளையாட்டுக் கழகமும் எமது வழிகாட்டலின் கீழ் இயங்கிக் கொண்டிருக்கிறது. எமது பள்ளிவாயலுக்கு சேர்ந்ததாக 3 தைக்காக்கள் இருக்கின்றன. ஒன்று திகனச்சேன தைக்கா, அடுத்தது நித்துல்கஹா கொட்டு தைக்கா. மாபெரிய பள்ளிவாயலுடன் சேர்ந்த ஒரு தைக்கா பள்ளி இருக்கிறது. அது ஹதீஸ் வகுப்புகள் நடத்துவதற்கும் பின்னேற வகுப்புகள் நடத்துவதற்காக பயன்படுத்தப்படுகிறது. அதில் தொழுகை நடாத்தப்படுவதில்லை. எனவே எமது இந்த விசாலமான ஊர், எமது ஊரிலே 4500, முழு உக்கொலையிலேயுமே 4500, 5000 குடும்பங்கள் இருக்கிறார்கள். இதிலே எமது ஊரை பொறுத்த வகையில் எமது ஊரில் 550 குடும்பங்கள் இருக்கின்றது. பெரும்பாலும் வறுமை கோட்டுங்கீழ் வாழும் மக்களை கொண்ட எமது கிராமம் இருந்தும் இப்படியான ஒரு மாபெரும் பள்ளியை அமைப்பதற்கு அல்லாஹ் தாலா எங்களுக்கு உதவி புரிந்தான். நாங்கள் முதலில் அல்லாஹ் தாலாவுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதோடு இதற்காக எமதுக்கு உதவி செய்த தனவந்தர்கள் எமது ஊரார்கள் அனைவருக்கும் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல எமது பள்ளிவாயலை முழு இலங்கைக்கும் கொண்டு செல்லும் வசந்தம் டிவி அதிகாரிகளுக்கும் அதில் வேலை செய்யும் ஊழியர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. حي على الفلاح. لا إله إلا الله. வசந்தம் டிவி வழங்கும் ரவுலத்துல் மஸ்ஜித் பள்ளிவாசல் பூஞ்சோலை நிகழ்ச்சியை ரசிகர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதி கலந்துரையாடல் பகுதி. இன்று நாம் எமது கலந்துரையாடலை மாத்தலை உக்குவெல மாபேரிய மஸ்ஜிதுல் அக்பர் ஜும்மா பள்ளிவாசலில் இருந்து உங்களுக்காக வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம். கலந்துரையாடலில் பங்கேற்பதற்காக இங்கே தயாராக இருக்கின்றார் இந்த பள்ளிவாசலினுடைய பிரதம இமாம் ஷேக் நௌசாத் சலாமி அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ஹஸ்ரத் அவர்களே. வலைக்கம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆம் ஹஸ்ரத் அவர்களே, குறிப்பாக நாம் ஒவ்வொரு தலைப்பிலே இந்த நிகழ்ச்சியின் ஊடாக கலந்துரையாடுவது வழமை. இன்று எனக்கு, அதாவது உங்களிடம் கலந்துரையாடுவதற்காக நான் ஆசைப்படுகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் மாதங்கள் அதே போன்று இந்த நாட்கள் இருக்கின்றன. இந்த 7 நாட்களில் வெள்ளிக்கிழமைக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. யௌமுல் ஜும்மா தினம் என்று நாங்கள் சொல்கின்றோம். இது தொடர்பிலே தான் நான் இன்று கலந்துரையாடுவதற்கு எத்தனிக்கின்றேன். எனது முதலாவது கேள்வி, இந்த 7 நாட்களிலும் வெள்ளிக்கிழமை ஏன் சிறப்புக்குரிய நாளாக மாறுகிறது? அந்த ஜும்மா என்கின்ற பெயர் எப்படி வந்தது? உண்மையிலே நீங்கள் கேட்ட இந்த ஒரு கேள்வி, யௌமுல் ஜுமா, ஏன் யௌமுல் ஜுமா என்பதாக பெயர் வந்தது என்று கேட்டீர்கள். உண்மையிலே யௌமுல் ஜுமா ஒன்று சேர்க்கப்பட்ட நாள். யௌமுல் ஜுமா என்றால் ஒன்று சேர்க்கப்பட்ட நாள். அதாவது இதை பற்றி சஹாபாக்கள் நபியிடத்திலே கேட்டார்கள். அஹ்மதிலே வரக்கூடிய ரிவாயத், லி ஐயி ஷைஇன் சும்மிய யௌமுல் ஜுமா யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ் ஏன் ஜுமா நாள் என்பதற்காக இந்த நாளைக்கு வெள்ளிக்கிழமை தினத்துக்கு பேர் வந்தது அப்படி என்பதாக சஹாபாக்கள் கேட்டார்கள் நபியிடத்திலே. அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னார்கள், இந்த உலகத்துடைய முதல் மனிதர் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைப்பதற்காக வேண்டி அல்லாஹ் மண்ணை செதுக்கியது இந்த ஜும்மாவுடைய நாளில் தான்.
அதே போல் ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உருவம் அமைக்கப்பட்டதும் இந்த ஜும்மாவுடைய நாள் தான். அதே போல் ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உயிர் கொடுத்து அவரை உலகத்துக்கு அனுப்பப்பட்டதும் இந்த ஜும்மாவுடைய நாள் தான். அதே போல ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்தை விட்டு பிரிந்ததும் இந்த ஜும்மாவுடைய நாள் தான். ஏனென்றால் இந்த முதல் மனிதர் ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உலகத்துடைய ஆரம்ப மனிதர், அவருடைய ஒட்டுமொத்தமான படைகோலங்கள் நடந்ததும் அவர்களுடைய இறப்பும் பிறப்பும் நடந்தது இந்த வெள்ளிக்கிழமை தினத்தில் என்பதனால்தான் இந்த நாளைக்கு யோமுல் ஜுமா என்பதாக பேர் வந்தது. அசத் அவர்களே, குறிப்பாக இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அருள்மறையாம் திருக்குர்ஆனிலே சில மாதங்களுடைய பெயர்களை குறிப்பிட்டிருக்கின்றான். உதாரணத்துக்கு ஷஹ்ரு ரமலான் அல்லது அந்த ரமலான் மாதத்தினுடைய பெயர் குர்ஆனிலே வருகிறது. அதே போன்று இந்த ஜும்மாவுடைய தினத்தை குறிப்பிட்டு குர்ஆன் வசனங்கள் இறக்கப்பட்டிருக்கிறதா? உண்மையிலே குர்ஆனிலே வந்திருக்கிறது அல்லாஹ்வுடைய கட்டளை, யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜுமா. அல்லாஹ் குர்ஆனிலே பேசினான், ஈமான் கொண்ட மக்களே, நீங்கள் தொழுகைக்காக வேண்டி ஜும்மாவுக்காக வேண்டி அழைக்கப்பட்டால் ஃபஸ்அவ் இலா திக்ரில்லாஹ், விரைந்து செல்லுங்கள், அவசரமாக செல்லுங்கள் என்பதாக சொல்லியிருக்கிறான். இது அல்லாஹ்வுடைய கட்டளை. ஜும்மாவுடைய வார்த்தை பாவிக்கப்பட்டிருக்கிறது. குர்ஆனிலே அல்லாஹ் விசேஷமாக இந்த நாளை பற்றி பேசியிருக்கிறான். ஒரு இடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த ஜும்ஆவுடைய நாள் யௌமுல் ஜும்ஆ இந்த உம்மத்துக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஹதியா. அல்லாஹ் எங்களுக்கு ஒரு கிஃப்டாக இந்த உம்மத்துக்கு தந்திருக்கிறான். அல்லாஹிடத்தில் இருந்து எங்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு கிஃப்டான ஒரு பெருமதிமிக்க நாள் தான் இந்த யௌமுல் ஜும்ஆ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த ஜும்மாவுடைய நாள் இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் விசேஷமான நாளாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். எப்படி இந்த நஸ்ரானிகளுக்கு சனிக்கிழமை விசேஷமான நாளோ, யகூதிகளுக்கு ஞாயிற்றுக்கிழமை விசேஷமான நாளோ, இதே போல முஸ்லிம்களுக்கு அல்லாஹ், இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் இந்த யௌமுல் ஜும்ஆவுடைய நாளை விசேஷமான ஒரு நாளாக தந்திருக்கிறான் என்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அசத் அவர்களே, அதாவது நீங்கள் சொன்ன பதிலிலே ஒரு விடயத்தை குறிப்பிட்டீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக இந்த ஜும்மாவுடைய தினத்தை அல்லாஹ் முஸ்லீம்களுக்கு பரிசாக தந்திருக்கின்றான் என்று சொல்லி, ஜும்மாவுடைய தினத்தை இப்படி பரிசாக வழங்குவதற்கு உண்மையில் என்ன காரணம்? அதிலே ஜும்மா தொழுகை வருவது தான் காரணமா அல்லது வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கிறதா? ஒரு பரிசு என்று வருகின்ற பொழுது அது ஒரு பெருமதியான விடயமாக மாறுகிறது. என்ன காரணம் இந்த ஜும்மாவுடைய நாள் பரிசாக கிடைப்பதற்கு? ஜும்மாவுடைய நாள் பரிசாக கிடைப்பதற்கு காரணம் என்னென்றால், இந்த நாளில் இருக்கக்கூடிய அந்த அமல் தான் ஜும்மாவுடைய தொழுகை. அந்த ஜும்மாவுடைய அமலிக்குது இது பெருமதி மிக்க ஒரு அமலாக அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு தந்திருக்கிறார். எந்த சமுதாயங்களுக்கும் எந்த உம்மத்துக்கும் கொடுக்காத ஒரு பாக்கியம்தான் ஜும்மாவுடைய அமல். ஜும்மாவுடைய அமல் பெருமதி மிக்க ஒரு அமலாக அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு தந்திருக்கிறான். வேறு எந்த உம்மத்துக்கும் சமுதாயத்துக்கும் கொடுக்கல. அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு இறக்கப்பட்டு இந்த உம்மத்தோட அன்பாக இரக்கமாக இருக்கிறான். அந்த இரக்கத்துடைய வெளிப்பாடு தான் அல்லாஹ் இந்த ஜும்மாவுடைய அமல் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். ஆனால் தான் குர்ஆனில் சொல்கிறான், நீங்கள் ஜும்மாவுடைய அமலுக்காக என்ன செய்யுங்கள், விரைந்து போகுங்கள். நீங்கள் என்ன வேலைகள் இருந்தாலும், வதருல் பை, வியாபாரத்தில் இருந்தாலும் சரி, நீங்கள் வீடுகள் இருந்தாலும் சரி, வேறு வேலைகள் இருந்தாலும் சரி, அனைத்தையும் விட்டுவிட்டு வியாபாரத்தையும் விட்டுவிட்டு அந்த அமலுக்காக வேண்டி போலுங்கள். ஏன்? அந்த அமல் பெருமதிமிக்க ஒரு அமல், உயர்ந்த ஒரு அமல், கண்ணியமான ஒரு அமல். அந்த அமலை செய்து அல்லாஹுடைய கபூலியத்தை அடைவது தான் இந்த அமலுடைய நோக்கமாக அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறார். அசத் அவர்களே, உங்களுடைய பதிலிலிருந்து எனக்கு இன்னும் ஒரு கேள்வி எழுகிறது. இந்த ஜும்மாவுடைய நாளுக்கு இருக்கின்ற அந்த அளவுக்கு சிறப்பு இந்த ஜும்மா குத்துபா என்பது, ஜும்மா தொழுகைத்தான் அந்த சிறப்புக்கே காரணம். உண்மையில் இந்த ஜும்மா தொழுகையினுடைய சிறப்பு எவ்வாறானது அசத் அவர்களே? உண்மையிலே ஜும்மாவுடைய அமல்னு சொல்கிறது சில பேர் நினச்சிட்டிருக்கிற எப்படின்னா, ஜும்மாவுடைய தொழுகை இதுதான் அமல், இதுதான் ஜும்மாவுடைய அமல் அப்படின்னு நினச்சி வச்சுக்கிறாங்க. இது ஒரு பிழையான ஒரு தகவல். ஜும்ஆவுடைய அமல் என்பது ஹுதுபாவும் தொழுகையும், பயானும் தொழுகையும் சேர்ந்து தான் ஜும்மாவுடைய அமலாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஹ்மதில் வரக்கூடிய ரிவாயத், யார் மண் கஸ்ஸல வக்தஸல வப்தகல, யார் நேர காலத்தோட ஆரம்பத்தில் அழகான முறையில் நல்ல முறையில் குளித்து சுத்தமாகி மஸ்ஜிதுக்கு வருவாங்களோ, ஜும்மாவுடைய அமலை நிறைவேற்றுவதற்காக வேண்டி வருவாங்களோ, கான லஹு அஜ்ரு, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒவ்வொரு எட்டுக்கும் எத்தனை எட்டுகள் எடுத்து வச்சு மஸ்ஜிதை நோக்கி வாராரோ, எத்தனை எட்டுகள் எடுத்து வச்சு பள்ளியை நோக்கி வாராரோ, ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு வருடம் நோன்பு பிடிச்ச நன்மை, ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு வருடம் சதக்கா கொடுத்த நன்மை அவருடைய பட்டோலையில் எழுதப்படும்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க.
அதே போல் இன்னும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் ஜும்மாவுடைய அமலுக்காக வேண்டி ஆசையோடு ஆர்வத்தோடு நேர காலத்தோடு வருவாங்களோ, புகாரியில் வரக்கூடிய ரிவாயத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மலாயிக்காமார்கள் மஸ்ஜிதுடைய ஆரம்பத்தில் கதவு ஓரத்தில் நின்று கொண்டு மஸ்ஜிதுக்கு முன்னால் நின்று கொண்டு அவங்க என்ன செய்வாங்களாம், ஒவ்வொருத்தருடைய பெயர்களாக எழுதுவாங்களாம். யாரெல்லாம் ஆரம்பத்தில் வருவாங்களோ அவங்களுக்கு ஒரு ஒட்டகம் குர்பானி கொடுத்த நன்மை எழுதப்படும். அதுக்கு அடுத்து யார் வருவாங்களோ அவங்களுக்கு ஒரு மாடு குர்பான் கொடுத்த நன்மை எழுதப்படும். அதுக்கு அடுத்து யார் வருவாங்களோ அவங்களுக்கு ஒரு ஆடு குர்பான் கொடுத்த நன்மை எழுதப்படும். இப்படி கோழி முட்டைன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அமல்களை பற்றி சொன்னாங்க. யார் இந்த அமலுக்காக நேர காலத்தோடு வருவாங்களோ, அமல்கள் செய்கிறது முக்கியம் இல்லை, நேர காலத்தோடு வரும். ஜும்மாவுடைய அமல்னு சொல்லி அந்த குறிப்பிட்ட நேரம் தான், அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளால் தான் அந்த ஜும்மாவுடைய அமல் நிறைவேற்றப்படணும். அந்த அமல் தவறி போகும்னு சொன்னால் அதுக்கு பின்னால் அந்த ஜும்மாவுடைய அமல் நிறைவேற்றப்படுவது எந்த விதமான அர்த்தமும் இல்லை, அது ஜும்மாவாக சேராது. ஏன்னா உதாரணமாக சொல்ல போனால் அந்த 12 மணி 1 மணிக்கு இடைப்பட்ட இந்த நேரம் தான் ஜும்மாவுடைய அமலாக கருதப்படுகிறது. அப்போ இந்த நேரத்துக்குள்ளால் தான் இந்த அமல் நிறைவேற்றப்பட வேண்டும். இந்த நேரம் தவறி போகும் என்று சொன்னால் இவங்க ஜும்மா தொழ முடியாது, ஜும்மாவுடைய அமலை நிறைவேற்ற முடியாது. இவங்க துஹருடைய அமலை தான், துஹருடைய தொழுகையை தான் தொழ வேண்டும் என்பது ஏகோபித்த உலமாக்களுடைய கருத்தாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் ஜும்மாவுடைய அமலுக்காக வேண்டி, இந்த இபாதத்துக்காக வேண்டி சொல்லப்பட்ட அமல்கள் ஏராளமான அமல்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறான். இதை போல கூலிகளை நபி அவங்க எதுக்குமே சொல்லலை. அந்த அளவுக்கு பெருமதி மிக்க ஒரு அமலாக அல்லாஹ் இந்த ஜும்மாவுடைய அமலாக அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு தந்திருக்கிறான். அசத் அவர்களை குறிப்பாக நாங்கள் ஏனைய நாட்களிலே தொழுகின்ற பொழுது லுஹரை 4 ரக்காத்துகளாக தொழுவோம். இந்த ஜும்மாவுடைய தினத்திலே 2 ரக்காத்துகளாக தொழுகின்றோம். அந்த மீதமுள்ள 2 ரக்காத்துக்குரிய அந்த நன்மை அந்த குத்துபாவை முழுமையாக கேட்பதிலே இருக்கிறது என்று ஆலிம்கள் சொல்ல நாங்கள் கேட்டிருக்கின்றோம். அது தொடர்பான ஒரு சிறிய விளக்கத்தை தர முடியுமா? உண்மையிலே 4 ரக்காத்துகள் துஹருடைய தொழுகை வளமையாக நாங்கள் 4 ரக்காத்துகள் தொழுவோம். ஆனால் ஜும்மாவுடைய அமல், ஜும்மாவுடைய தொழுகை 2 ரக்காத் தொழுகை, அந்த குத்துபா இந்த 2 முழுமையாக நிறைவேற்றினோம்னு சொன்னால் நாங்கள் வளமையாக தொழக்கூடிய 4 ரக்காத், அந்த 4 ரக்காத்துக்கு சமமான கூலிகள், அதை விட அதிகமான நன்மைகள் தான் இதற்கு இந்த ஜும்மாவுடைய அமலுக்கு கிடைக்கிறது. அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பாருங்கள், வளமையாக நாங்கள் தொழுகைக்காக வேண்டி வாரோம். யார் ஒரு மனிதர் தொழுகைக்காக வேண்டி வீட்டிலிருந்து மஸ்ஜிதை நோக்கி வருவாரோ, உதுவெடுத்துக்கொண்டு மஸ்ஜிதுக்காக வேண்டி வருவாரோ, ஒவ்வொரு 8க்கும் ஒரு நன்மை அவருடைய பட்டோலையில் எழுதப்படும், ஒரு பாவம் மன்னிக்கப்படும். அதே போல் மஸ்ஜிதுக்கு வருகிறார், மஸ்ஜிதுக்குள்ளே இருக்கிறார், தொழுகை இன்னும் நிறைவேற்றப்படவில்லை, தொழுகைக்காக வேண்டி காத்து கொண்டு இருக்கிறார், அவர் அமல் செய்தவராக அவருடைய பட்டோலை எழுதப்படும். இப்படி சொன்னாங்க. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மாவுடைய அமலுக்காக வேண்டி சொன்ன நன்மை என்னென்னா, ஒவ்வொரு 8க்கும் ஒரு வருடம் நோன்பு பிடிச்ச நன்மை, ஒவ்வொரு 8க்கும் ஒரு நன்மம், ஒரு சதக்கா கொடுத்த நன்மை ஒவ்வொரு 8க்கும்னு சொன்னாங்க. அப்போ வளமையாக செய்யக்கூடிய அமலை விடவும் இந்த வாராந்தம் செய்யக்கூடிய அமலுக்கு, ஜும்மாவுடைய அமலுக்கு கிடைக்கக்கூடிய நன்மையும் அதிகமானது தான். அசத் அவர்களே, முக்கியமான ஒரு விடயத்தை சொன்னீர்கள். அதாவது இந்த ஜும்மா தொழுவதற்கு வருகின்றவர்களுக்கு ஒரு 8க்கு ஒரு வருடம் நோன்பு பிடித்த நன்மை என்று சொன்னால் அது இலேசப்பட்ட ஒரு நன்மையான விஷயம் அல்ல. இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற பெண்களுக்கு ஒரு சிந்தனை வரும், ஆண்களுக்கு ஜும்மாவுக்கு போனால் ஒரு 100 அடி நடந்து போனால் 100 வருஷம் நோன்பு பிடிச்ச நன்மை கிடைக்கும், எங்களுக்கு இல்லையே, இது உண்மையிலே ஒரு பாரபட்சமான ஒரு விஷயம் என்று சொல்லி பெண்கள் யோசிக்கலாம். இதற்கு என்ன பதில்? அல்லாஹ் உண்மையிலே உலகத்தில் எல்லாருக்கும் நீதமாகத்தான் அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். எல்லாரோடைய நீதமானவத்தான் அல்லாஹ் நடக்கக்கூடியவன். ஆண்களுக்கு எப்படி நன்மைகளை அல்லாஹ் வாரி கொடுக்கிறானோ இதே போல் அல்லாஹ் பெண்களுக்கும் அதிகமான நன்மைகளை கொடுக்கிறான். ஆண்கள் மஸ்ஜிதுக்கு வருகிறார்கள், ஜும்மாவுடைய அமலை நிறைவேற்றுவதற்காக வேண்டிய நேரக்காலத்தோடு வருகிறார்கள், அவர்களுக்கும் இவ்வளோ அதிகமான நன்மைகள், பஷாராத்துகள், நன்மாராயங்கள் கிடைக்கிறது. இதே போல் பெண்கள், அவங்களுக்கு ஜும்மா வாஜிப் இல்லை, ஜும்மா கடமை கிடையாது. ஆனாலும் அந்த ஜும்மாவுடைய நேரத்தில், ஜும்மாவுடைய அந்த அமல் நடக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவங்கள வீட்டுக்குள்ளே, அவங்கள தொழக்கூடிய இடத்துல, அவங்க தொழுகையில் ஜிக்ரில் தஸ்பீஹாத்துகளை இவங்க அமலில் ஈடுபடுவாங்கண்டா அந்த நேரத்தை இபாதத்தை கொண்டு, அந்த ஜும்மாவுடைய நேரத்தை அமலை கொண்டு கழிப்பாங்கன்னு சொன்னால் எந்த அளவுக்கு ஆண்களுக்கு இதை போல் நன்மை கிடைக்கிறோம், இதே போல் ஜும்மாவுடைய கூலி அந்த பெண்களுக்கும் கிடைக்கும் என்பதாக அதிகமான இமாம்கள் சொல்லியிருக்கிறார்கள். அசத் அவர்களே, குறிப்பாக நீங்கள் இந்த ஜும்மாவுடைய தினத்தினுடைய சிறப்புகள், அதற்கு வழங்கப்படுகின்ற நன்மைகளை சொல்கின்ற பொழுது, கேட்கின்ற பொழுது உண்மையிலேயே ஆசையாகவும் நன்மை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வமும் ஏற்படுகிறது. இதிலே மற்ற பக்கமும் இருக்கிறது. ஒரு அடிக்கு ஒரு வருட நோன்பு கூலி என்று சொன்னால் இந்த ஜும்மாவை வேண்டுமென்றே மிஸ் பண்ணுறவங்க, அதாவது சில டைம்களில் செய்ய முடியாத, தவிர்க்க முடியாத காரணம் என்பது வேறு, வேண்டுமென்றே பொடுப்போக்காக இந்த ஜும்மாவை தொழாமல் விடுகின்றவர்களுக்கு நிலைமை என்னது? உண்மையிலே அதிகமான பயான்களிலே ஹுத்துபாக்களில் சொல்லப்படுகிறது தான், தொழுகை விடுபட்டவருடைய நிலைமை என்னவாகும்,
ஒரு நேர தொழுகை விடுபட்டால் எத்தனாயிரம் வருடங்கள் நரகத்தில் அதனுடைய அதாபை நோவினை அனுபவிக்க வேண்டி வரும் என்ற ஹதீஸ்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது, பயான்களில் கேட்டிருக்கிறோம். அதே போல தான் ஜும்மாவுடைய அமல், இவ்வளோ வெகுமதிகள் கிடைக்கக்கூடிய, இவ்வளோ நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய, இவ்வளோ பெருமதி மிக்க அமலை யாரெல்லாம் வீணாக்குவாங்களோ, யாரெல்லாம் வேணுமென்றே தொழுகையை விடுவாங்களோ, யாரெல்லாம் ஜும்மாவுடைய அமலை வேணுமென்றே விடுவாங்களோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஸ்லீமில் வரக்கூடிய ரிவாயத், லயன் தஹியன் அக்வாமுன் அன் வதைமுல் ஜுமாத், என்னுடைய சமுதாயம் இந்த ஜும்மாவுடைய அமலை விடுவதை விட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும். யார் ஜும்மாவுடைய அமலை விடுவாங்களோ, யார் ஜும்மாவுடைய அமலை பொடுபோக்கு செய்வாங்களோ, இவர்கள் முனாஃபிக் என்பதாக இவருடைய பட்டோலை எழுதப்படும். யார் வேணுமென்று 3 ஜும்மாக்களை விடுவாங்களோ, குதிப முனாஃபிகன் ஃபி கிதாப், இன்னும் ஒரு ரிவாயத்தில் வருது, அவருடைய பட்டோலையில் அவர் ஒரு முனாஃபிக், அவர் ஒரு நயவஞ்சகன் என்பதாக எழுதப்படும். லா யும்ஹா வலா யுபத்தல், அது அழிக்கப்படவும் மாட்டாது, மாற்றப்படவும் மாட்டாது. அவர் முனாஃபிக்காகத்தான் உலகத்திலே மரணிப்பார், முனாஃபிக்காகத்தான் கியாமத்தில் எழுப்பப்படுவார் என்பதாக ஒரு பயங்கரமான எச்சரிக்கையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஜும்மாவுடைய அமலை வீணாக்கக்கூடிய மனிதருக்காக சொல்லியிருக்கிறார்கள். அதே போல் யார் ஜும்மாவுடைய அமலை வீணடிப்பாங்களோ, லயஹ்திமன்னல்லாஹு அலா குலூபிஹிம், அவருடைய உள்ளங்களுக்கு அல்லாஹ் திரை போட்டு விடுவான், அவருடைய உள்ளங்களுக்கு அல்லாஹ் முத்திரை குத்தி விடுவான், சீல் குத்தி விடுவான். அந்த உள்ளங்களால் நல்ல விடயங்கள் எடுக்க முடியாது, அந்த உள்ளங்கள் நல்ல விடயங்களை சிந்திக்க முடியாது, அந்த காதுகளால் அந்த கண்களால் நல்ல விடயங்கள் பேச முடியாது. ஏன்? உள்ளத்துக்கு சீல் குத்தப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் அந்த உள்ளத்தை திறப்போட்டு மறைச்சிருவான். அதுக்கு பின்னால் எந்த நலவுகளும் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்காது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னா எவ்வளோ ஒரு பயங்கரமான எச்சரிக்கை என்பதாக பாருங்கள். ஆமாம் அவர்களே, நான் இதற்கு முன்பு கேட்ட கேள்வியோடு தொடர்புபட்ட இன்னொரு கேள்வி கேட்கின்றேன். குறிப்பாக இஸ்லாத்திலே இந்த பயணங்கள் செய்கின்ற பொழுது தொழுகையை ஒன்று சுருக்கி தொழுவதற்கோ அல்லது சேர்த்து தொழுவதற்கோ இவ்வாறான அனுமதிகள் இருக்கிறது. ஜும்மா நாளுடைய அப்படியான ஆகுமான பயணங்களை செய்ய முடியுமா, அல்லது ஜும்மாவை சேர்த்து தொழுவதோ அல்லது சுருக்கி தொழுவதோ இது போன்ற ஏதாவது சலுகைகள் இருக்கிறதா? இது தொடர்பான ஒரு விளக்கத்தை தர வேண்டும். ஜும்மா யாருக்கு கடமைன்னு சொன்னால், ஜும்மா கடமையாகிறதுக்கும் சில நிபந்தனைகள் இருக்குது. ஏன்னா சின்ன பிள்ளைக்கு கடமை இல்லை, அதே போல் நோயோடு இருக்கிறாரு, ஒருத்தர் நோயில் இருக்கிறார், வருத்தத்தில் இருக்கிறார், நோயாளி, இவருக்கும் ஜும்மாவுடைய அமல் கடமை இல்லை. ஒருத்தர் பிரயாணத்தில் இருக்கிறார், அதையும் நபி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. என்ன, பிரயாணத்தில் இருக்கக்கூடிய மனிதர், அவருக்கும் ஒரு ருக்ஸத் இருக்குது, அவர் என்ன செய்ய தேவையில்லை, ஜும்மாவுடைய அமலை நிறைவேற்ற தேவையில்லை. அவருக்கு ஜும்மா அந்த நேரத்தில் கடமையும் கிடையாது, அவருக்கு தொழக்கூடிய வசதி இருந்தால் அவர் தொழுது கொள்ளலாம். அவர் பிரயாணத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் தொழ வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி துஹரை அந்த அசலோடு சேர்த்து தொழுகிறாரோ அதை போல் அவர் சுருக்கி தொழுவது பிரச்சனை இல்லை. அவருக்கு பிரயாணத்தில் இருக்கக்கூடியவருக்கு ஒரு ருக்ஸத் இருக்கிறது, அவருக்கு எந்த விதமான கடமையும் இல்லை, அந்த ஜும்மாவுடைய அமல் கடமை கிடையாது என்று சொன்னால் அவருக்கு அது துஹராக தொழுது கொடுத்து அனுமதி இருக்கிறது. அசத் அவர்களே, இந்த வேளையில் இன்னும் ஒரு இப்போது இருக்கின்ற சில பள்ளிவாசல்களில் சூழலை பார்க்கின்ற பொழுது, குறிப்பாக இந்த இளைஞர்கள், ஜும்மாவுக்கு வருகின்ற இளைஞர்கள் பள்ளியிலே பின்பகுதியிலே இருக்கின்ற சுவரிலே சாய்ந்து கொண்டு கையடக்க தொலைபேசிகளே இன்னும் ஒரு ஜும்மாவை பார்த்து கொண்டிருப்பார்கள், அது கேட்டுக்கொண்டிருப்பார்கள், ஏதேதோ செய்து கொண்டிருப்பார்கள். இது இஸ்லாமிய பார்வையிலே ஒரு பாவமான செயலா அல்லது இதனுடைய பாரதூரம் என்ன? உண்மையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யார் ஜும்மாவுடைய அமலுக்காக வேண்டி வந்துட்டாங்களோ, மஸ்ஜிதுக்குள்ளே வந்துட்டாங்களோ, இவங்க மௌனம் காத்து எந்த விதமான வேலையும் செய்யாமல் இவங்க பயான காது சாழ்த்தி கேட்பாங்கன்னு சொன்னால் இவங்களோட கூலிகளை நபி அவங்க சொன்னாங்க, இவங்களுக்கு பெரிய நன்மைகள் இருக்குது. அதே போல் ஜும்மாவுக்காக வேண்டி வந்த ஒரு மனிதர், இந்த ஜும்மாவுடைய அமலை நிறைவேற்றுவதற்காக வேண்டி வந்த ஒரு மனிதர் மஸ்ஜிதுக்குள்ளே இருக்கிறார், உட்கார்ந்து கொண்டிருக்கிறார், தேவையில்லாத விடயங்களை இவர் செய்வார் என்று சொன்னால், யாரோடாவது கழிச்சு கொண்டிருக்கிறாரு, யாரோடையாவது பேசி கொண்டிருக்கிறாரு, அல்லது ஃபோன் எடுத்துக்கொண்டு ஏதாவது செஞ்சு கொண்டிருக்கிறாரு, அல்லது ஏதாவது கையை பொறுக்கி ஏதாவது கை கால பொருட்களை பொறுக்கி ஏதாவது பொருளை வச்சுக்கொண்டு விளையாடி கொண்டிருக்கிறார். இப்படி ஈப்பார்னு சொன்னால் ஜும்மாவுடைய நேரத்தில், ஜும்மாவுடைய அமலுடைய நேரம் ஹுத்துபா நடக்கும் பொழுது இப்படி ஒரு மனிதர் செய்வார் என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவருடைய ஜும்மாவை அல்லாஹ் வீணாக்கி விட்டான். இவருடைய ஜும்மா அது வீணாகிவிடும், அவருடைய ஜும்மாவுக்குரிய எந்த விதமான நன்மையும் கிடைக்காது. அவர் எவ்வளோ நேர காலத்தோடு மஸ்ஜிதுக்கு வந்திருந்தாலும் சரி, எவ்வளோ நேர காலத்தோடு மஸ்ஜிதுக்கு வந்து அமல் செஞ்சிருந்தாலும், இப்படியாப்பட்ட நேரத்தில், இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் வீணான வேலைகள் செய்யக்கூடியவராக இருந்தால் அவருடைய ஜும்மாவுடைய அமல் அது வீணாகிவிடும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அசத் அவர்களே, நாங்கள் இந்த அளவோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டும். இறுதியாக ஒரு சிறிய பதிலை எதிர்பார்க்கின்றேன். ஜும்மாவுடைய தினத்திலே மரணிக்கின்றவர்களுக்கு ஷஹீதுடைய நன்மை இருக்கிறது என்று ஏதாவது தகவல்கள் இருக்கிறதா? உண்மையிலே ஜும்மாவுடைய நாளிலே செய்யப்படக்கூடிய அமல்கள் அதுவும் அல்லாஹ்விடத்தில் கபூலியத்துள்ளது.
அதே போல் ஜும்மாவுடைய நாளிலே யாருக்கெல்லாம் மரணிக்கிறார்களோ இவர்கள் அல்லாஹ்விடத்தில் பெருமதி மிக்கவர்கள் தான். ஏனென்றால் சில அறிவிப்புகளை வந்திருக்கிறது, சில ரிவாயத்துகள் வந்திருக்கிறது, சிறப்பான நாட்களிலே செய்யப்படக்கூடிய அமல்கள், சிறப்பான நாட்களிலே விழக்கூடிய கிடைக்கக்கூடிய ஜனாசாக்கள், அது கபூலியத்துள்ள ஜனாசாக்கள். எந்த மனிதன் அல்லாஹ் உலகத்தில் விரும்புகிறானோ அந்த மனிதனுக்கு உலகத்தில் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கடைசி பாக்கியம் என்ன தெரியுமா? நல்ல பாக்கியம். அல்லாஹ்க்கு விருப்பமான நாளையில் அவன் வஃபாத்தாகிறது. அல்லாஹ்க்கு விருப்பமான நாளில் அல்லாஹ்வை சந்திக்கிறது இதுதான் உலகத்தில் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கடைசி ஒரு பாக்கியம். அப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் ஜும்மா நாளில் ஒரு மனிதனுக்கு ஜனாசா ஒன்று கிடைக்கிறதும், மௌத்துடைய பாக்கியம் கிடைக்கிறதும் அவனுடைய மன்னிப்புக்கு அடையாளம் என்பதாக அதிகமான உலமாக்கள் பேசியிருக்கிறார்கள். நல்லது ரசிகர்களே, நாங்கள் இவ்வளவு நேரமும் ஜும்மா நாளுடைய சிறப்புகள் தொடர்பிலே கலந்துரையாடலில் ஈடுபட்டிருந்தோம். இன்றைய கலந்துரையாடலில் கலந்து கொண்ட மாத்தளை உக்குவேல மாபேரிய மஸ்ஜிதுல் அக்பர் ஜும்மா பள்ளிவாசலினுடைய பிரதம இமாம் மௌலவி நௌஷாத் சலாமி அவர்களுக்கு வசந்தம் டிவி சார்பாக நாம் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜஸாக்கல்லாஹு ஹைரன் நஸ்ரத் அவர்களே. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சு எங்களுக்காக வேண்டி இப்படி ஒரு வாய்ப்பை அளித்த எங்களோட நிர்வாகம், அதே போல் இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்பக்கூடிய வசந்தம் டிவி உறுப்பினர்களுக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் ஃபித்தாரேன் வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் மாளிகையாம் இறை இல்லங்களின் பெருமைகளை பறைசாற்றுகின்ற வசந்தம் டிவி வாரம் தோறும் வழங்குகின்ற ரவுலத்துல் மஸ்ஜித் பள்ளிவாசல் பூஞ்சோலை நிகழ்ச்சியை ரசிகர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய எமது நிகழ்ச்சி மாத்தளை மாவட்டம் உக்குவளை மாபேரிய மஸ்ஜிதுல் அக்பர் ஜும்மா பள்ளிவாசலிலிருந்து உங்களுக்காக நாம் எமது நிகழ்ச்சியை வழங்கியிருந்தோம். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பில் ஈடுபட்ட சகோதரர் ULM இர்ஃபானுக்கு நன்றி கூறிக்கொண்டு நாங்களும் விடைபெறுகின்றோம். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் அடுத்த வாரம் இன்னுமொரு பள்ளிவாசலில் இருந்து உங்களை சந்திக்கும் வரை அன்பு சலாம் கூறி விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் நண்பன் அஃபாஸ் முகமது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.